So hi all, this is Ahamed Shahabath from NATA Coaching Center. So in the video edukkaga appadina procedures to be followed in the examination, do's and do nots while during the examination and application procedures. So idu vandu exacta indha patti mattume pesa pora oru video. So idukku mundana video neenga paathirkalam. So paakadavanga neenga vandu nama description la vandu link koduthirkom. So andha video la vandu NATA oda pattern, change of syllabus, PTQ and MCQ type questions exams எப்படி இருக்க போகுது அப்படிங்கறத பார்த்துட்டோம். ஸோ இங்கே வந்து மெயினாக எல்லாத்துக்குமே ஒரு ஃபியர் இருக்கும். ஒரு புது கைண்ட் ஆஃப் எக்ஸாம், ஒரு புது மோட் ஆஃப் இதில் எழுத போகும்போது எல்லாத்துக்குமே ஒரு பேனிக் இருக்கும். இப்போ இருக்கிற ஒரு சூழ்நிலையில் எக்ஸாம்ஸ்க்கு நடக்கிற அந்த விஷயங்களை பார்க்கும்போது ஸோ நீங்கள் யாருமே பேனிக்காக வேண்டாம். கண்டிப்பாக இந்த வீடியோ முடிச்சு நீங்கள் முடிச்சு நீங்கள் போகும்போது எக்ஸாமுக்கு ரொம்ப கான்ஃபிடண்ட்டாக போக முடியும். ஸோ ஆல்ரெடி நான் லாஸ்ட் வீடியோவை பார்க்கும்போது சிலபஸ் பேட்டர்னில் ஸ்ட்ராங்காக போகலாம், இது வந்து ப்ரொசீஜர்ஸில் நீங்கள் ஸ்ட்ராங்காக போயிடலாம். ஸோ நாட்டாவோட அப்ளிகேஷன் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ ஆகஸ்ட் 16th தான் லாஸ்ட் டேட் ஆஃப் ரெஜிஸ்ட்ரேஷன். ஸோ இந்த வீடியோ நீங்கள் மேபி பார்க்கும்போது ரெஜிஸ்ட்ரேஷன் டேட்ஸ் கூட முடிஞ்சிருக்கும். அப்படி முடியல முன்னாடியே நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா கூட நிறைய ப்ரொசீஜர்ஸ் இருக்குது. அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணும்போது நீங்கள் யூஸ் பண்ணுற ஃபோட்டோ அண்ட் அந்த ஃபோட்டோவை தான் நீங்கள் எக்ஸாமுக்கு போகும்போது கொண்டு போகிற மாதிரி நிறைய ப்ரொசீஜர் இருக்குது. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் who face difficult while filling the application for the NATA examination, you can contact IR through online. IR will help you to register for the NATA application. NATA application first and second attempt fill பண்ணுறதுக்கு உங்களோட டாக்குமெண்ட்ஸ் வாங்கி you can mail and will help you for the registration. So next வந்து procedure to be followed in the examination. So second session, ஸோ நான் சொன்னேன் இல்லையா, மார்னிங் ஒரு செஷன் இருக்கும், ஆஃப்டர்நூன் ஒரு செஷன் இருக்கும்னு சொல்லியிருந்தோம் இல்லையா. ஸோ ஆஃப்டர்நூன் செஷன்லாம் மேக்ஸிமம் டெஸ்ட் சென்டரில் வச்சு நடக்க போகுது. ஸோ டெஸ்ட் சென்டரில் எக்ஸாம் நடக்கும்போது என்னென்ன ப்ரொசீஜர்ஸ்னு சொல்லி பார்த்துறோம். ஸோ ஆஃப்டர்நூன் செஷன் வந்து ஸோ யூ ஹாவ் டு ரிப்போர்ட் த எக்ஸாமினேஷன் பை 11:15 AM. ஸோ ஆஃப்டர்நூன் செஷன் எக்ஸாமுக்கு 11:15 நீங்கள் வந்து உள்ளே இருக்கணும். ஸோ 11:30 எக்ஸாமினேஷன் கேட் ஓப்பனிங். ஸோ என்னடா ரொம்ப டீட்டெயிலாக சொல்கிறேன்னு நினச்சிக்கிறேன். எக்ஸாம் எழுத போகிற எல்லாருமே இதை தெரிஞ்சிருக்கணும், ஓகேங்களா. ஸோ 11:15 நீங்கள் உள்ளே இருக்கணும். ஸோ மேக்ஸிமம் சென்டர்ஸ் வந்து அவுட்டராக இருந்துச்சு, சிட்டிலேருந்து அவுட்டராக இருந்துச்சு, நீங்கள் அதுக்கான டிரான்ஸ்போர்ட்டேஷன் அரேஞ்ச் பண்ணிக்கணும். இல்லைனா செல்ஃபாக நீங்கள் ட்ரான்ஸ்போர்ட் பண்ணுற மாதிரி இருந்தால் கூகுள் மேப்ஸில் வந்து டிஸ்டன்ஸ் கேல்குலேட் பண்ணி முன்னாடியே நீங்கள் போகிற மாதிரி பார்த்துக்கோ. ஸோ 11:15 நீங்கள் அங்கே இருக்கணும். 11:30 வந்து கேட் ஓப்பன் பண்ணிடுவாங்க. ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் கேண்டிடேட் டு பி கம்ப்ளீட் பை 12:15 AM. ஸோ க்ளோசிங் கேட் 12:30 கேட் க்ளோஸ் பண்ணிடுவாங்க. எக்ஸாமினேஷன் 12:30 ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. டியூரேஷன் ஆஃப் த எக்ஸாமினேஷன் 2 hours ஆல்ரெடி சொல்லியிருந்தோம். 12:30 to 2:30 வந்து உங்களுக்கு எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ இந்த ப்ரொசீஜர்ஸ் எல்லாமே நான் சொல்கிறது டெஸ்ட் சென்டரில் எக்ஸாம் எழுதுகிறவங்களுக்கு. ஸோ நெக்ஸ்ட் வந்து நான் என்ன சொல்ல போகிறேன்னா, இது முடிச்சதுக்கப்புறம் ஐ வில் பி சேயிங் வீட்டில் எக்ஸாம் எழுதும்போது எப்படி ப்ரொசீஜர் இருக்கணும்னு சொல்லிடுறேன். ஸோ லேட் என்ட்ரி கேண்டிடேட்ஸ் ஒரு எக்ஸாமுக்கு லேட்டாக போனால் தே வில் நாட் பி அலோ. எக்ஸாமினேஷன் 12:45 பட் நோ எக்ஸ்ட்ரா டைம். 12:45க்கு மேலே போகிறவங்களை யாரையுமே அலோவ் பண்ண மாட்டாங்க. பட் அதே சமயத்தில் எக்ஸாம் எக்ஸ்ட்ரா டைம் எதுவும் அவங்க ப்ரொவைட் பண்ண போகிறது கிடையாது. ஸோ 2:30க்கு எக்ஸாம் முடிஞ்சிடும். கேண்டிடேட் மஸ்ட் பிரிங் வித் தம். ஸோ அட்மிட் கார்டு, உங்களுக்கு அட்மிட் கார்டு இன்னும் வரல, மேபி இப்போ நான் இந்த வீடியோ பேசும்போது வரலாம், இதுக்கப்புறம் வரலாம். அட்மிட் கார்டு முடிஞ்ச அளவுக்கு ஒரு கலர் பிரிண்ட் அவுட் எடுத்து நீட்டாக லேமினேட்டட் ஒரு பவுச்சில் நீங்கள் போட்டு கொண்டு போயிடலாம். ஒரிஜினல் ப்ரூஃப் ஆஃப் ஐடென்டிட்டி கார்டு, ஆதார், பாஸ்போர்ட், டிரைவிங் லைசன்ஸ், ஓட்டர் ஐடி, ஏதாவது ஒரு ஒரிஜினல் ஐடி ப்ரூஃப் கம்பல்சரியாக நீங்கள் எக்ஸாம் போகும்போது டெஸ்ட் சென்டரில் நீங்கள் எக்ஸாமுக்கு கொண்டு போகணும். கேண்டிடேட் மஸ்ட் ஷோ அண்ட் டிமாண்ட் த அட்மிட் கார்டு NATA 2020 for the entry of the examination hall. In case if you want உங்களோட அட்மிட் கார்டு அண்ட் ஒரிஜினல் ஐடி ப்ரூஃப் நீங்கள் வந்து கண்டிப்பாக காமிச்சிருக்கணும். ஒரு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ நீங்கள் அப்ளிகேஷன் ஃபில் பண்ணும்போது நீங்கள் அப்லோட் பண்ண அந்த ஃபோட்டோ நீங்கள் கம்பல்சரியாக கொண்டு போயிருக்கணும். பயோமெட்ரிக் வந்து எடுப்பாங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ a candidate not possessing printout of the download admit card and valid identity shall not be allowed to enter the examination hall. ஸோ இதெல்லாமே வந்து நாங்கள் எல்லா இயரும் வந்து நம்ம எல்லா பிரான்ச்சஸ் ஆஃப் ஸ்டாஃப்ஸ் அண்ட் கோஆர்டினேட்டர்ஸுமே ஒவ்வொரு எக்ஸாம் சென்டர்ஸில் இருப்போம். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா சார் நான் இது மறந்துட்டேன், அது கொண்டு வரல, அந்த டைமில் தேவையில்லாமல் பேனிக்காக போய் நீங்கள் அப்போது ஐஆர் ஸ்டாஃப்ஸ் வந்து எப்படியாவது எங்கேருந்து பிரிண்ட் அவுட் எடுத்து வந்து கொடுத்துட்றோம். பட் இருந்தாலும் பயந்து அந்த ஒரு டென்ஷனாக போய் ஒரு எக்ஸாம் ஹால் உட்கார ரிலாக்ஸ்டாக போங்க. டைமு கொஞ்சம் முன்னாடியே போங்க. என்னென்ன ட்ராயிங் மெட்டீரியல்ஸ் கொண்டு போகணும், நிறைய ட்ராயிங் மெட்டீரியல்ஸ் கொடுத்துருக்கோம். பென்சில், எரேசர், ஷார்ப்னர் எல்லாமே கொண்டு போங்க. பென்சில் எல்லாமே ஷார்ப் பண்ணி எடுத்துகிட்டு போயிருங்க. அண்ட் ப்ரிப்பேர்டாக போயிருங்க. ரிலாக்ஸ்டாக போய் கொஷின் வாங்கி எழுதுறது மட்டும் இல்லை, ஆன்லைனில் சிஸ்டம் லாகின், பிகாஸ் நம்ம ஆல்ரெடி நிறையா ஒரு நியூ கைண்ட் ஆஃப் விஷயங்களை தான் ஃபேஸ் பண்ண போகிறோம். சிஸ்டம் லாகின் பண்ணி அதுக்கான ஒரு சிச்சுவேஷன், இந்த ஒரு பேனடமிக் சிச்சுவேஷன்ஸில். ஸோ அதனால் ரொம்ப ரிலாக்ஸ்டாக முன்னாடியே ப்ரிப்பேர்டாக போங்க. இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் ரிலாக்ஸ்டாக சேஞ்ச் ஆயிடுவீங்க. ஸோ ஃபோட்டோகிராஃப் த கேண்டிடேட் ஆல்ரெடி சொன்ன ஒரு பயோமெட்ரிக் எடுப்பாங்க.
candidate found carrying any textual material, bit papers or any other materials எதுவுமே நீங்கள் கொண்டு போகக்கூடாது எக்ஸாமினேஷன் ஹால்ஸ்க்கு. எந்த ஒரு மால் ப்ராக்டிஸ்க்கான ஆக்டிவிட்டீஸும் நீங்கள் ட்ரை பண்ண வேண்டாம். ஸோ மொபைல் ஃபோன், ப்ளூடூத் டிவைஸ், கால்குலேட்டர்ஸ், ஸ்மார்ட் வாட்ச், ஸ்மார்ட் ஃபோன் எதுவுமே they are not allowed. லாக் டேபிள், electronic watches are not allowed in the examination hall. So such item during the examination may lead to cancellation of the candidature. So examலேருந்து உங்களை கேன்சல் பண்ணுற அளவுக்கு அத்தாரிட்டி இருக்குது for the invigilator. ஸோ கேண்டிடேட்ஸ் ஒரு ரஃப் பேப்பர் உங்களுக்கு ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, இந்த ஜென்ரல் ஆப்டிடியூட் எல்லாமே ஒர்க் அவுட் பண்ணி பார்க்குறதுக்கு ஒரு ரஃப் பேப்பர் அங்கேயே கொடுப்பாங்க. அந்த ரஃப் பேப்பர் திருப்பி அவங்க வாங்கிக்குவாங்க. நோ கேண்டிடேட் வித் த ஸ்பெஷல் பெர்மிஷன். ஸோ எனி ஸ்பெஷல் பெர்மிஷன் இல்லாமல் கேண்டிடேட்ஸ் ஆர் நாட் அலவுட் டு லீவ் த எக்ஸாமினேஷன் ஹால் வித்தவுட் எனி ஸ்பெஷல் பெர்மிஷன். ஸோ ஆஸ் யூஷுவல் தான் எக்ஸாம் எழுதும்போது நீங்கள் சைலண்ட்டாக இருக்கணும். லைக் எனி misobedient இருந்தால், misdemeanor இருந்தால், invigilator can send you out, and for a period of 1 year you will be offense from the council of architects and you are not allowed to write the NATA exam. இந்த மாதிரியான சூழ்நிலைக்கு இப்போ இருக்கிற சிச்சுவேஷனில் don't be a person. So candidates shall be aided by the advisory guidelines precautions issued by the government of containment pandemic COVID-19. ஸோ எல்லா ப்ரிகாஷன்ஸ், சேஃப்டி அண்ட் மெஷர்ஸ் எடுத்து எக்ஸாம்ஸ் எல்லாமே ஸ்டெரிலைஸ் பண்ணி யூஸ் பண்ணுற லேப்டாப்லேருந்து எல்லாமே ப்ராப்பராக ஸ்டெரிலைஸ் பண்ணியிருப்பாங்க. இன்விஜிலேட்டர்ஸுமே ப்ராப்பராக ஃபில்டர் பண்ணி தான் அனுப்புவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. ப்ரொசீஜர்ஸ். ஸோ நெக்ஸ்ட், ஸோ இது வந்து எக்ஸாம் சென்டர், டெஸ்ட் சென்டரில் நீங்கள் எக்ஸாம் எழுதும்போது நீங்கள் கொண்டு போக வேண்டிய, பண்ண வேண்டிய விஷயங்கள். நெக்ஸ்ட் வந்து பிளேஸ் ஆஃப் ரெசிடென்ஸ். ஸோ இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்கள் வீட்டில் எக்ஸாம் எழுத போகிறீங்க அப்படின்னா என்னென்ன விஷயங்கள் நீங்கள் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட் செஷனாக தான் மேக்ஸிமம் இருக்க போகுதுன்னு சொல்லியிருக்காங்க. கேண்டிடேட்ஸ் ஆர் ரிக்வயர்ட் டு ப்ரொடியூஸ் அ வேலிட் ஒரிஜினல் ஐடி ப்ரூஃப் to the exam proctor. So exam proctor is nothing but ஆன்லைனில் இருக்கிற ஒரு இன்விஜிலேட்டரை தான் மீன் பண்ணியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக ஒரு வேலிட் ஐடென்டிட்டி ஃபோட்டோ ப்ரூஃப் இருக்கணும். யூ ஹேவ் டு சப்மிட். ஸோ அதை எப்படி சப்மிட் பண்ணுறோம் என்னங்கிறத நம்ம பார்த்தலாம். Candidate must ensure the following requirements for online NATA examination from their place of residence or stay. நீங்கள் இருக்கிற இடத்துலேருந்து தான் கண்டிப்பாக எக்ஸாம் எழுதணும்னு ஸ்ட்ரிக்டாக சொல்லியிருக்காங்க. ஸோ என்ன மினிமம் ரெக்குயர்மெண்ட் அப்படின்னா, லேப்டாப் பிசி வித் மினிமம் 2 GB RAM with updated web browser, either Mozilla Firefox or Google Chrome. அப்டேட்டட் வெர்ஷன் ஆஃப் தி வெப் ப்ரௌசர் தான் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எனி அதர் ப்ரௌசர் லைக் சஃபாரி அந்த மாதிரி எதுவுமே யூஸ் பண்ணக்கூடாது. எய்தர் மொசிலா ஃபயர்ஃபாக்ஸ் ஆர் கூகுள் க்ரோம் அப்டேட்டட் ஒன். காம்பேட்டபிள் வெப் கேமரா இருக்கணும். மைக்ரோஃபோன் டு ரெக்கார்ட் ஆடியோ. ஸோ உங்கள்கிட்ட யாரும் பேச போகிறது கிடையாது. இஃப் எனி ஹெட்செட் ஆர் இயர்ஃபோன் இஸ் யூஸ், த சேம் ஷுட் நாட் பி புட் ஆன் த இயர்ஸ் பட் கெப்ட் பிசைட் த சிஸ்டம் ஃபார் எஃபெக்டிவ் ஒர்க்கிங். நீங்கள் மைக்ரோஃபோன் கனெக்ட் பண்ணி அதை வந்து ஆடியோ ரெகனைஸ் பண்ணுற அளவுக்கு டிஸ்டன்ஸில் நீங்கள் வச்சுருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபுல் டைம் ப்ராட்பேண்ட் இன்டர்நெட் கனெக்ஷன் அட்லீஸ்ட் மினிமம் 1 Mbps ஸ்பீடில் கண்டிப்பாக இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எலக்ட்ரிசிட்டி பேக்கப் அட்லீஸ்ட் 4 hours, ஜென்ரேட்டர், இன்வெர்டர் ஒரு UPS கம்பல்சரியாக இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. Candidate should report 30 minutes. ஸோ லைவ் டெஸ்ட் சென்டரில் 1 hour 15 minutes முன்னாடியே வர சொல்லிடுறாங்க. ஆன்லைன் எக்ஸாம் நீங்கள் வீட்டில் அட் பிளேஸ் ஆஃப் ரெசிடென்ஸில் எழுதுறீங்க அப்படின்னா 30 minutes பிஃபோர் தி எக்ஸாமினேஷன். டு ப்ரொசீஜர் ஐடென்டிஃபிகேஷன், வெரிஃபிகேஷன், வென்யூ, நீங்கள் எங்கே இருக்கீங்க, சிஸ்டம் செக்யூரிட்டி, இந்த 3 விஷயம் செக் பண்ணுவாங்க. நீங்கள் தான் எக்ஸாம் எழுதுறீங்க, உங்கள் ஐடி ப்ரூஃப் செக் பண்ணுவாங்க. நீங்கள் எந்த இடத்துலேருந்து எழுதுறீங்க, அந்த சிஸ்டம் செக்யூரிட்டி. ஸோ எக்ஸாம் வில் ஸ்டார்ட் at 10 AM ஃபர்ஸ்ட் செஷன். லேட் என்ட்ரி ஆஃப் கேண்டிடேட்ஸ் வில் நாட் பி பெர்மிட்டட் ஆஃப்டர் 10:15 AM. 15 நிமிஷத்துக்கு அப்புறம் அலோவ் பண்ண மாட்டாங்க. எக்ஸ்ட்ரா டைமும் கொடுக்க மாட்டாங்க. Candidate will be assigned to a proctor who will admit the candidates for a test on satisfying himself or herself with the identity of a candidate and the venue system security. So even the proctor தான் வந்து கம்ப்ளீட்டாக வந்து அவங்களை மானிட்டர் பண்ணுவாங்க. Proctor is authority to keep watch of the test and report on a suspected malpractice. நீங்கள் ஏதாவது malpractice பண்ணிட்டீங்கன்னு அவங்களுக்கு டவுட் வந்தால் கூட they will cancel your examination. They have the rights. ஸோ என்னென்ன ரீசன்ஸ்க்காக ரெட் ஃப்ளாக் கொடுக்க போகிறாங்கன்னு சொல்லிடுறேன். ஸோ டியூரிங் த கோர்ஸ் ஆஃப் த டெஸ்ட் ஃபாலோயிங் வில் பி கன்சிடர்ட் as a malpractice and will lead to the cancellation of the test and the candidate shall be debarred from the NATA for a period of 1 year. Any pre-closure of disconnection of audio and the video during the test. ஸோ உங்களோட ஆடியோ ஒரு வீடியோவில் ஏதாவது ப்ரீ-க்ளோஷர் தெரிஞ்சால் they will be send you out. Disconnection of internet or examination. நீங்கள் எக்ஸாம் விட்டு வெளியே போகிறது இன்டர்நெட் டிஸ்கனெக்ட் ஆனால் கூட பாசிபிலிட்டிஸ் ஆர் தேர். மூவ்மெண்ட் அவே ஃப்ரம் த ஸ்க்ரீன் ஒரு எனி ஸ்க்ரீன்லேருந்து நீங்கள் மூவ் ஆகிறீங்க, எனி ரீசன் வாட்ஸோ எவர் டில் த கம்ப்ளீஷன் ஆஃப் டெஸ்ட் நீங்கள் மூவ் ஆகிட்டிங்கன்னா வில் பி எலிமினேட் ஃப்ரம் த எக்ஸாம். சஸ்பீஷியஸ் மூவ்மெண்ட் அந்த ஆடியோ கேப்சர். உங்கள் ஆடியோக்கு நடுவில் உங்கள் வாய்ஸை தவிர வேறு ஏதாவது வாய்ஸஸ் ரெகனைஸ் ஆனால் கூட யூ ஆர் எலிஜிபிள் ஃப்ரம் த எக்ஸாம். யூஸ் ஆஃப் கேல்குலேட்டர், மொபைல்ஸ், ப்ளூடூத், அதர் டிவைஸ் டியூரிங் த கோர்ஸ் ஆஃப் டெஸ்ட் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக கண்டக்ட் பண்ண போகிறாங்க. பிகாஸ் என்ன ரீசன், அவ்வளோ முக்கியமான ஒரு நாட்டா எக்ஸாம், அவ்வளோ ஒரு பேண்டமிக் சிச்சுவேஷன் கண்டிப்பாக கண்டக்ட் பண்ணுறாங்க. அது ஏன் கண்டக்ட் பண்ணுறாங்கிறது நான் முந்தின வீடியோவில் சொல்லியிருந்தேன் நான். ஸோ அதனால் அவ்வளோ கிளியராக ஒரு ஆர்கிடெக்சர் படிக்கிற ஸ்டூடெண்ட் நாட்டை எழுதணுங்கிறது மேண்டட்டரியாக இருக்கிற காரணத்தினால தான் இதெல்லாம் கண்டக்ட் பண்ணுறாங்க, இவ்வளோ ஸ்ட்ரிக்டாக கண்டக்ட் பண்ணுறாங்க. ஸோ அப்டேட்டட் வெர்ஷன் ஆஃப் கூகுள் க்ரோம்
with below extension should be installed before starting the examination. So Chromeல சில extensions install பண்ண சொல்றாங்க. எல்லாத்துக்கும் தெரியும் Google Chrome extensionல போய் என்னென்ன extensions சொல்லியிருக்காங்கன்னா the candidate shall be required to appear the online examination, place of residence, stay not away from any institute, any coaching center, internet cafe or center எங்கேயுமே நீங்கள் போய் எழுதக்கூடாது. On the day of examination or mock test may be organized by the council. mock test இருந்தாலும் மெயின் எக்ஸாமாக இருந்தாலும் வீடு பிளேஸ் ஆஃப் ரெசிடென்ஸை தவிர வேறு எங்கேயுமே நீங்கள் போய் எழுதக்கூடாதுன்னு ஸ்ட்ரிக்டாக சொல்லியிருக்காங்க. ஆன் த டே ஆஃப் எக்ஸாமினேஷன் ஜியோ லொக்கேஷன் ஆஃப் த கேண்டிடேட் அலாங் வித் தி பிசி லேப்டாப் வில் பி கேப்சர் அண்ட் மேட்ச் வித் தி ப்ரொவைடட் அட்ரஸ். நீங்கள் நாட்டா எக்ஸாமுக்கு ரெஜிஸ்டர் பண்ணக்கூடிய எக்ஸாம் சென்டருக்கு கொடுத்த அட்ரஸும் உங்களோட ஜியோ லொக்கேஷனும் செக் பண்ணுவாங்க. ரெண்டும் மேட்ச் ஆனால் மட்டும்தான் யூ ஆர் அலோட் டு ரைட் த எக்ஸாம் ஆன் தி place of exam center. The address and the geolocation candidate shall be subject to verify by the software during the and after the examination. Fine. So candidate should carefully read and follow the instructions that appear on the computer screen at the start of the exam. Start பண்றதுக்கு முன்னாடி நிறைய follow of instructions கொடுப்பாங்க. அதெல்லாம் நீங்க படிச்சு பார்க்கணும். The examination will be only English only, no Hindi, Tamil or Malayalam. Upon the establishment connection with the proctor, candidate activity will be monitored by the proctors and activity log by will be maintained. Login using the user ID and password provided to you. Check that your name appears in the top left hand corner when you start. So top left handல உங்க ID password கொடுத்தீங்கன்னா உங்க நேம் அங்க லெஃப்ட்ல டிஸ்ப்ளே ஆகுதான்னு செக் பண்ணும். Candidates will not be able to download or print open any application in the computer. So Google Chrome with specific extension நீங்கள் டவுன்லோட் பண்ணிட்டீங்க அப்படின்னா NATA எக்ஸாமோட போர்ட்டலில் நீங்கள் லாகின் பண்ணிட்டீங்கன்னா எனி அதர் ப்ரௌசர் ஆர் எனி திங் நீங்கள் ஓப்பன் பண்ண முடியாது. Candidate should ensure that far as possible he or she will not be a break during the examination. There is no break. Candidate will not be permitted to discontinue from exam system. Same, நீங்கள் in betweenல போகக்கூடாது, hindrance இருக்கக்கூடாது. Any candidate found either copying or receiving giving assistance. ஸோ இங்கே நீங்கள் உட்காந்து அங்கேருந்து யாராவது உங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாங்க, அந்த மாதிரி எந்த வகையான ஒரு மால் ப்ராக்டிசிங் ஃபீல் அவங்களுக்கு கிடச்சா without asking any question they are ready to send you out from the online platform. No candidate shall carry any book, notes or any other material, nor shall be she or he communicate with any other person internet with the examination in progress. However, candidates are allowed to இன்னைக்கு எந்த அளவுக்கு டெக்னாலஜி டெவலப் ஆயிருக்கு நமக்கு தெரியும். நம்மளை சென்ஸ் பண்ணுற அளவுக்கு சாஃப்ட்வேர்ஸ் இருக்குது. ஸோ அந்தளவுக்கு ஸ்ட்ராங்காக பண்ணுறாங்க. நம்மளோட ஐ லெவல் வியூ, நம்மளோட ஐ மூமெண்ட்ஸ் வச்சு கூட they are recognizing and they have full authority. ஸோ எந்த வகையான மால் ப்ராக்டிஸும் டோன்ட் ட்ரை. ஸோ நோ ஈட்டபிள்ஸ். ஸோ எதுவும் சாப்பிட வேண்டாம், வீடு தானேன்னு சொல்லி ரொம்ப ரிலாக்ஸ்டாக வந்து சாப்பிட்டு எக்ஸாம் எழுதணும்னு நினைக்க வேண்டாம். கேண்டிடேட்ஸ் வில் ஹேவ் டு ஃபாலோ த இன்ஸ்ட்ரக்ஷன் டு ப்ராக்டர் ஆல் ஸ்டேஜ். எனி ஸ்டேஜில் அவர் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துட்டே இருப்பார், அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்கணும். ஸோ ஸ்மோக்கிங், சூவிங் அண்ட் டொபாக்கோ, ஸோ ஆல் த திங்ஸ் 360 degree வியூ ஆஃப் த ரூம் வில் பி கேப்சர் பை த சாஃப்ட்வேர். ஸோ நீங்கள் இங்கே உட்காந்துருக்கீங்கன்னா உங்களோட கம்ப்ளீட் 360 டிகிரியுமே அந்த கேமரா ஆக்சஸ் பண்ணி அந்த சாஃப்ட்வேர் வந்து நம்மளை கவர் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ட்ரெஸ் இந்த ரூம், ஸோ நீங்கள் ப்ராப்பர் ஒரு ட்ரெஸ் வியர் பண்ணி இருக்கிற மாதிரி பாருங்கள். பிகாஸ் ட்ரெஸ்ஸுனால நிறைய என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸில் இஷ்யூஸ் நம்ம என்னென்ன பார்த்துருக்கோம் தெரியும். ஸோ வீட்டில் ப்ராப்பர் ட்ரெஸ் இன் ரூம் வேர் he or she is giving the examination and the part talking to receiving, giving help, copying from any text, instruction of the proctor etc. ஸோ இது எதுவுமே நீங்கள் பண்ணுங்கள். எதெல்லாம் மனசுக்கு தப்புன்னு படுதோ அது எதுவுமே பண்ணக்கூடாது. தட்ஸ் ஆல். ஸோ அதுதான் இங்கே இன்ஸ்ட்ரக்ஷன்ஸாக கொடுத்துருக்காங்க. The exam proctor has absolute power to expel a candidate from the examination system if in this option the candidate has misbehaved or has obstructed him or in either official on examination duty in the carrying of out his duties. So must undertake the same. ஸோ இது எல்லாமே சேம் தான். ஸோ ஆல் மெயின்டைன். ஸோ எல்லாமே வந்து ப்ராப்பராக கொடுத்துருக்காங்க. நம்ம லேப்டாப்பில் பென்ட்ரைவ் யூஸ் பண்ணுறது, டேப், நோட், பேப்பர்ஸ், எலக்ட்ரானிக் டைரிஸ் எதுவுமே வந்து நாட் அலவுட். ஓகேங்களா? ஒரு எக்ஸாமுக்கு என்ன அலௌடோ அது மட்டும்தான் அலௌட். என்னென்ன அலௌட் இல்லையோ ஸ்ட்ரிக்டாக நாட் அலௌட். அது மார்க் டெஸ்ட்டுக்காக இருந்தாலும் சரி, இல்லைனா இதுக்காக இருந்தாலும். The test software is equipped to monitor the candidate and his or her room throughout the examination. Also take various safety and security measures to ensure all the guidelines, procedures and instructions are being adhered by the candidate. The software may red flag any candidate in case of any violation or a non-adherence to give the instruction. The red flag scenario. So red flags எதுக்கெல்லாம் வருது அப்படின்னா, candidate face in not available, not clear in front of the web camera. ஸோ உங்கள் ஃபேஸ் கிளியராக இல்லை அப்படின்னா ரெட் ஃப்ளாக்கான ஆப்ஷன் இருக்குது. டிடெக்ஷன் ஆஃப் மல்டிபிள் ஃபேஸஸ். நீங்கள் எக்ஸாம் எழுதும்போது ஒன்றுலேருந்து 2 பேர் அதிகமாக இருந்தாங்க, ஒருத்தங்களுக்கு மேலே அதிகமாக ஃபேஸ் ரெகனைஸ் ஆச்சுன்னா they'll provide a red flag. Candidate's face does not match with the clicked image before the commencement of examination. ஸோ எக்ஸாமுக்கு முன்னாடி உங்கள் ஃபேஸை கிளிக் பண்ணுறாங்க, அந்த ஃபேஸ் தான் மறுபடியும் த்ரூஅவுட் இல்லைனா they will be producing red flag. ஃபோக்கஸ் ஆஃப் கேண்டிடேட்ஸ். உங்களோட டெஸ்ட்டை தவிர உங்களோட ஃபோக்கஸ் எங்கேயாவது லாஸ் ஆச்சு அப்படின்னா they'll be providing a red flag. Permissions allowed for camera, mic is revoked by the candidate na
again it's a red flag. ஸோ அதனால் இந்த மாதிரி ரெட் ஃப்ளாக்ஸ் அதிகமாக வாங்கிச்சுன்னா எக்ஸாம்லேருந்து ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி எந்த ஒரு மால் ப்ராக்டிஸ் ஆக்டிவிட்டீஸ்க்கும் இருக்க வேண்டாம். ஸோ நான் முன்னாடி வீடியோலேயே சொல்லியிருந்த மாதிரி ஸோ கம்பல்சரியாக வந்து எக்ஸாம் எழுதுறதுக்கு இந்த அளவுக்கு ஒரு ப்ராப்பர் கான்ஃபிடென்ட் இருந்தால் மட்டும் யூ கேன் ரைட் இன் த ஹோம். இல்லைனா பெட்டர் சூஸ் த பிளேஸ் வேர் அலோகேட்டட் பை த எக்ஸாமினேஷன் சென்டர். ஸோ ஒரு கண்டாமினேட் ஜோனாக இல்லை, ஒரு COVID-19 சிச்சுவேஷனாக இல்லை, சிச்சுவேஷன்ஸ் இல்லாத பிளேஸாக இருந்தால் ப்ளீஸ் ஆப்ட் ஃபார் தி எக்ஸாம் சென்டர்ஸ். இல்லை நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கேன், இந்த கவுன்சில் கொடுத்த எல்லா நார்ம்ஸையும் என்னால் வந்து சாட்டிஸ்ஃபை பண்ண முடியும்னா யூ கேன் ப்ரொசீட் இன் யுவர் ஹோம் இட் செல்ஃப். ஸோ தட்ஸ் ஆல்மா. ஸோ அப்ளிகேஷன் ப்ரொசீஜர்ஸ் நான் சொல்லியிருந்தேன். ஸோ அப்ளிகேஷன் நீங்கள் ஃபில் பண்ணும்போது என்ன டவுட் இருந்தாலும் ஐஆர்க்கு கோஆர்டினேட் பண்ணுங்கள். பேசிக் டீட்டெயில்ஸ் இன்ஃபர்மேஷன்ஸ் தான் கேட்குறாங்க. ஸோ எனி டவுட் ரிகார்டிங் ஃபில்லிங் டெஃபினெட்லி ஐஆர்க்கு வில் ஹெல்ப் யூ. ஸோ எக்ஸாம் சென்டர்ஸ் எல்லாமே ப்ராப்பர் ஸ்டெரிலைஸ் பண்ணி ப்ராப்பர் டஸ்ட்பின்ஸ் யூஸ் பண்ணி ஃபார் ஸ்டாஃப் இன்விஜிலேட்டர்ஸ் எல்லாமே ப்ராப்பர் ரெகனைஸ் இந்த அளவுக்கு ரிஸ்க் எடுக்கிறாங்கன்னா அது எந்த அளவுக்கு இம்பார்ட்டண்டான ஒரு எக்ஸாம், அதுக்கு நம்ம எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும், அதுக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து ஒரு ட்ரைனிங் போகணுங்கிறத நீங்கள் கவனிங்க. ஸோ ஐஆர்க்கில் மோர் தென் ஒரு 650 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ட்ரைனிங் போயிட்டுருக்காங்க. நான் ஐஆர்கேன் ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் இருந்தீங்கன்னா கூட கண்டிப்பாக காண்டாக்ட் பண்ணுங்கள். எல்லா வகையிலும் ஐஆர் கேன் ஏபிள் டு ஹெல்ப் யூ. டிஸ்கிரிப்ஷன்ஸில் கீழே நம்பர்ஸ் கொடுத்துருக்கோம், கண்டிப்பாக அது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். காண்டாக்ட் பண்ணுங்கள் எனி டவுட். ஸோ ஐஆர்கோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா ரெகுலர் அப்டேட்ஸ் அபவுட் தி நாட்டா எக்ஸாம், கட் ஆஃப் கேல்குலேஷன், கவுன்சிலிங் எல்லாமே A to Z ஐஆர்கோட ஃபீச்சர்ஸ், ஆர்கிடெக்சரோட ஃபியூச்சர், ஸ்கோப், கண்டக்ட் பண்ணுற வெபினார்ஸ் எல்லாமே உங்களுக்கு கண்டிப்பாக ஃப்ரூட்ஃபுல்லாக வந்து ரீச் ஆகும். ஸோ ஆன்லைன் கிளாஸஸ்க்கு ஸ்டில் கோச்சிங் போயிட்டுருக்கு. லாஸ்ட் ஒரு 1 மந்தில் நீங்கள் கிராக் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கூட யூ கேன் ஜாயின். சம்மந்த சென்டர்ஸில் படிக்கிறீங்க, எனக்கு சாட்டிஸ்ஃபைடாக இல்லை, ப்ராப்பரான கைடன்ஸ் இல்லை, ப்ராப்பரான மெட்டீரியல்ஸ் இல்லை, ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேக்ஸ் கூட இன்னும் நடத்தலைன்னா கூட யூ கேன் காண்டாக்ட். எந்த வகையில் ஐஆர்க்கு ஹெல்ப் பண்ண முடியுமோ டெஃபினெட்லி ஐஆர்க்கு இஸ் கோயிங் டு ஹெல்ப் யூ. ஐஆர்க்கோட மாக் ஆப் வந்து ப்ளே ஸ்டோரில் இருக்குது, நீங்கள் டவுன்லோட் பண்ணலாம். எனி டவுட் யூ கேன் ஃபீல் ஃப்ரீ டு காண்டாக்ட் ஐஆர். கைண்ட்லி சப்ஸ்கிரைப் தி ஐஆர்க் யூடியூப் சேனல். இதுக்கு முன்னாடி இருக்கிற வீடியோஸும் நீங்கள் பாருங்கள், ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் வீடியோ எதை பற்றி வரப்போகுதுன்னா நெக்ஸ்ட் எக்ஸாம் பேட்டர்ன், சிலபஸ் எல்லாம் ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்துட்டோம். இந்த வீடியோவில் டூஸ் அண்ட் டூ நாட்ஸ் ஆஃப் த எக்ஸாம் அப்ளிகேஷன் ப்ரொசீஜர்ஸ் பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் வந்து ஆஃப்டர் த நாட்டா எக்ஸாம் கட் ஆஃப் கேல்குலேஷன் எப்படி இருக்கும், கவுன்சிலிங் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஸோ விஷ் யூ ஆல் த பெஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ். தேங்க்யூ. எல்லா இன்ஸ்ட்ரக்ஷன்ஸும் ஃபாலோ பண்ணி நல்லபடியாக போய் எக்ஸாம் எழுதிட்டு வாங்க. ஐஆர்க் விஷிங் ஆல் த ஸ்டூடெண்ட்ஸ் த பெஸ்ட் ஃபியூச்சர் ahead. Wish you all the best. Once again saying a bye. Ahamed Shahabath, founder and CEO of IARC. Thank you.